எலாஸ்டிசிட்டி டாபிக்ல ஈஸி லெவல் நீட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஈஸி லெவல் நீட் கொஸ்டின் பார்க்கலாம். In solids, intratomic forces are totally repulsive, totally attractive, both A and B, none of this. இங்க totally repulsive மட்டும் அஸ்யூம் பண்ணிக்கிங்க, totally attractive மட்டும் எடுத்துக்கங்க. இப்போ வந்து intratomic force அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, between atoms force act ஆகுறதா intratomic forceன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு சாலிட்ல ரெண்டு ஆட்டம்ஸ் எடுத்துக்கிறேன். ஆட்டம்ஸ் என்ன வீடு இருக்கும்னா நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும். நியூக்ளியஸ்ல வந்து நியூட்ரான் புரோட்டான் இருக்கு. நியூட்ரானுக்கு நியூட்ரல் சார்ஜ், புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ்னால நியூக்ளியஸ் சார்ஜ் நான் பிளஸ்னு போட்டிருக்கேன், எலக்ட்ரானுக்கு சார்ஜ் நெகட்டிவ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆட்டம் எடுத்துக்கிறேன் நான். ரெண்டு ஆட்டம்லயும் நியூக்ளியஸ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. அதே மாதிரி ரெண்டு ஆட்டம்லயும் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும், அது நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. இப்போ வந்து நமக்கு நல்லா கவனிங்க, பிட்வீன் இந்த எலக்ட்ரான் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அடுத்து பிட்வீன் இந்த எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரானும் செகண்ட் ஆட்டம்ல இருக்கிற நியூக்ளியஸும் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அதே மாதிரி செகண்ட் ஆட்டம்ல இருக்கிற நியூக்ளியஸும் இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டம்ல இருக்கிற நியூக்ளியஸும் செகண்ட் ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரானும் வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ இப்போ இங்க அட்ராக்ஷனல் ஃபோர்ஸும் இருக்கு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கு. இந்த அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா, when distance between the atoms இருக்கு இல்லைங்களா, இந்த distance between the atoms வந்து r equal to r0 intratomic distance அப்படின்னு சொல்றேன். r equal to r0 ஒரு டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். அந்த டிஸ்டன்ஸ்ல அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ தட் டோட்டல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். அதாவது when distance between the atoms is equal to r0 வரும்போது நமக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு வரும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ் இருக்கும், r0 இருக்கும்போது, அதாவது அதனுடைய நேச்சுரல் லெங்க்த்ல இருக்கும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு வரும். இதே டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆட்டம்ஸ் வந்து கிரேட்டர் தென் r0 வந்துச்சுன்னா அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவா இருக்கும். அடுத்து வந்து when distance between the atoms வந்து less than r0 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கேஸ்ல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தேன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரும். அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் லெஸ் தென் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். இந்த கேஸ்ல டோட்டல் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா வந்துடும். அதனால நமக்கு இன்ட்ராட்டாமிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கலாம்னா டோட்டலா ஜீரோவும் இருக்கலாம், இல்லைன்னா அட்ராக்டிவ் நெட் இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அட்ராக்டிவா இருக்கலாம், நெட் அமௌண்ட் ரிப்பல்சிவா இருக்கலாம். அதாவது சாலிடுடைய லெங்த் வந்து அதனுடைய நேச்சுரல் லெங்க்ல இருந்துச்சுன்னா அப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோ இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் வந்து r0 இருக்கும். இதே சாலிட் வந்து அதனுடைய நேச்சுரல் லெங்த் இல்லாம லெங்த் கொஞ்சம் அதிகமா இருக்கு, நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஸ்ட்ரெச் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் கூடும். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு வரும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இதே ஒரு சாலிட் எடுத்து நம்ம கம்ப்ரஸ் பண்றோம், அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் வந்து குறைஞ்சிருது. அந்த கேஸ்ல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ தட் என்ன வரும்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கலாம், அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இருக்கலாம். அதனால என்ன சொல்றேன்னா போத் A and B ஆர் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. செகண்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. The property of matter by virtue of which it does not regain its original shape and size after removal of deformation force is called. அதாவது ஒரு பாடி மேல டிஃபார்மேஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது பாடி டிஃபார்ம் ஆயிருது. அந்த டிஃபார்மேஷன் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாடி ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸுக்கு வந்தா அது எலாஸ்டிக் பாடின்னு சொல்லுவோம். ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸுக்கு வரலைன்னா அது பிளாஸ்டிக் பாடின்னு சொல்லுவோம். அந்த பினாமினனை பிளாஸ்டிசிட்டி என்றோம். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, property of matter by virtue of which it does not regain its original shape and size after removal of deformation force. அப்போ ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ் வரலைன்னா அது என்ன சொல்றேன்னா வந்து பிளாஸ்டிசிட்டி, அந்த நேச்சர் வந்து பிளாஸ்டிசிட்டி சொல்றோம். சரிங்களா? செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து தேர்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் டிபெண்ட்ஸ் ஆன். ஆக்சுவலா பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஒயர் ஏதாவது இருக்குன்னு வச்சுங்க, இந்த ஒயர் எவ்வளவு லெங்த் இருந்தாலும் சரி பிரேக் பண்றது லெங்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்காது. 1 மீட்டர் ஒயர் இருந்தாலும் 10 மீட்டர் ஒயர் இருந்தாலும் பிரேக் பண்றது அதனுடைய எலாஸ்டிக் நேச்சரை பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா? பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்குமே தவிர பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா தானே, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. அப்போ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஏரியாவா இருக்கும், அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆஃப் லெங்க்த்னு இருக்கும். போத் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லெங்த் அண்ட் ஏரியாவா இருக்கும். அப்போ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல், அதை பொறுத்து தான் இருக்கும். அந்த நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் தான் எலாஸ்டிசிட்டி. ஓகேங்களா? அப்போ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எலாஸ்டிசிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The maximum deformation force up to which a body retains its property of elasticity is called.
அதாவது ஃபோர்ஸ் நம்ம டிஃபார்மேஷன் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். ஒரு பர்டிகுலர் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறமா அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் பாடி வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த பர்டிகுலர் ஃபோர்ஸை விட அதிகமாக அப்ளை பண்ணோம்னா பர்மனெண்ட்டாக என்ன ஆகும்னா பாடி வந்து எலாமினேஷன் இருக்கும். அப்போ வந்து மேக்ஸிமம் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப் டு விச் எ பாடி applied so that it regains to its original shape and size after removal of deformation force என்றது பேர் தான் எலாஸ்டிக் லிமிட் ஆஃப் தி மெட்டீரியல். அப்போ வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றது வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அப்புறமா அந்த அப்ளைடு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணா பாடி கம்ஸ் டு ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ் வரும். அப்போ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்படி வந்து எலாஸ்டிக் லிமிட் ஆஃப் தி மெட்டீரியல் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் போலாம் பாருங்க. The internal restoring force acting per unit area of cross section of the deformed body is called. ஆக்சுவலா வந்து ஒரு ஒயரை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றது, ஒரு ஒயர் எடுத்துங்க, ஒரு எண்ட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா நம்ம டிஃபார்மேஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அப்போ டிஃபார்மேஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது வித்தின் தி பாடி வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கும். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டெவலப்டு பர் யூனிட் ஏரியா, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டெவலப்டு பர் யூனிட் ஏரியா தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், அதாவது இன்டர்னல் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டெவலப்டு வித்தின் தி பாடி இஸ் நோன் அஸ் ஸ்ட்ரெஸ் இன் தி பாடி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் டு தி ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன் இஸ் கால்ட். அதாவது ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டைமென்ஷன் ஆஃப் தி பாடி தான் வந்து என்ன சொல்றோம்னா ஸ்ட்ரெயின் சொல்றோம். அப்போ சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த் என்ன சொல்லுவோம்னா லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின். அதே மாதிரி சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஜென்ரலா இங்க வால்யூம் சேஞ்ச் ஆகுதா லெங்த் சேஞ்ச் ஆகுதான்னு சொல்லலை. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ரேஷியோ ஆஃப் தி சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் டு தி ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன்னா அப்படி என்ன வரும்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் சொல்லியிருந்தா அப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்லலாம். இதை சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த்னா இது லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அடுத்து செவன்த் கொஸ்டின் பாருங்க. தி டிஃபார்மிங் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ்டு the deforming force produces a change in the shape of the body without changing its volume. Strain produced is called. ஷேப் சேஞ்ச் பண்றதுக்கான ஸ்ட்ரெயின் இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா ஷியரிங் ஸ்ட்ரெயின். அதாவது லெங்த்தை சேஞ்ச் பண்ணா அது லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம், வால்யூம் சேஞ்ச் பண்ணா அது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம், ஷேப் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நம்ம நல்லா கவனிங்க. லெங்த் சேஞ்ச் பண்ணும்போது சேஞ்சிங் லெங்த் பை லெங்த் தான் என்ன சொல்றோம்னா லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின், லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. இது வால்யூம் சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் தான் என்ன சொல்றோம்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. இது ஷியரிங் ஸ்ட்ரெயின், அது ஷேப் சேஞ்ச் ஆகிறது, ஆங்கிள் சேஞ்ச் ஆகும், ட்விஸ்ட் பண்றது இந்த மாதிரிலாம். அப்போ ஷேப் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு ஒரு லோயர் சர்ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்பர் சர்ஃபேஸை ஃபோர்ஸ் டேஞ்சென்டல் அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த அப்பர் சர்ஃபேஸ் ஏபி வந்து என்ன ஆகும்னா டிஸ்பிளேஸ் ஆயிரும் வித் ரெஸ்பெக்ட் டு லோயர் சர்ஃபேஸ். அப்போ இந்த ஏ வந்து இந்த இடத்துக்கு போயிருது, ஏ டேஷன். ஸோ இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா தேர் இஸ் ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் அப்பர் சர்ஃபேஸ் அண்ட் லோயர் சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க. இந்த ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் சர்ஃபேசஸ் எல் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ எக்ஸ் பை எல் என்ன பண்ணலாம் நம்ம, இதுதான் ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் சர்ஃபேசஸ். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா tan தீட்டா அப்படின்னு சொல்லி தீட்டா ஸ்மாலா இருந்துச்சுன்னா தீட்டான்னு சொல்லிடுவோம். இதுதான் ஷியரிங் ஸ்ட்ரெயின் சொல்றோம். ஸோ செவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்து எய்த் கொஸ்டின் பாருங்க. தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் பை virtue of which it regains its original shape and size when the deformation force have been removed is called. அதாவது ஒரு பாடிக்கு வந்து டிஃபார்மேஷன் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாடி ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ்க்கு வந்துருச்சுன்னா அப்படின்னா அதுக்கு எலாஸ்டிக் நேச்சர் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம் எலாஸ்டிசிட்டின்னு சொல்றோம். ஒருவேளை ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ்க்கு வரலைன்னா அது பிளாஸ்டிக் நேச்சர் சொல்லிடுறோம், அதான் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரிகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ் சொன்னதுனால இது வந்து என்ன சொல்லணும் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. அப்போ வந்து எய்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி. நைன்த் கொஸ்டின் பாருங்க. தி லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் எ கியூப் இஸ் ஃபிக்ஸ்டு. On its upper surface, force is applied at an angle of 30 degree from its surface. The change will be in its அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப நல்ல கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து ஒரு கியூப் எடுத்திருக்காங்க, இதுதான் ஒரு கியூப்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்கப்பா.
இப்போ இந்த கியூப் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து இப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஸ் நல்லா பாருங்கள், எஃப் ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க. இட் மேக்ஸ் ஆங்கிள் 30 டிகிரி ஃப்ரம் இட்ஸ் சர்ஃபேஸ். அப்படின்னா சர்ஃபேஸுக்கு வந்து மேக்ஸ் ஆங்கிள் 30 டிகிரினா இந்த ஆங்கிள் தான் 30 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா 2 காம்பனண்டாக ரிசால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த ஃபோர்ஸ் இப்படி தானே இருக்குது, இந்த எஃப் பண்ணுற ஃபோர்ஸ் இப்படி இருக்குது. இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம 2 காம்பனண்டாக ரிசால்வ் பண்ணுவோம். இது 30 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த எஃப் ரிசால்வ் பண்ணா எலாங் தி சர்ஃபேஸ் வந்து எஃப் காஸ் 30 இருக்கு. பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா எஃப் சைன் 30 இருக்கு. ஓகேங்களா? இப்படின்னு இருக்கு. இந்த எலாங் தி சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா? அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து டேஞ்சென்டல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து ஷேப்பை சேஞ்ச் பண்ணும். இந்த பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா? இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும்னா சைஸை சேஞ்ச் பண்ணும். அதனால வந்து when force we are applying by making certain angle இருந்தா அந்த ஃபோர்ஸை 2 காம்பனண்டா எடுக்கிறோம். ஒரு காம்பனண்ட் parallel to the surface, இன்னொரு காம்பனண்ட் perpendicular to the surface இருக்கு. parallel to the surface இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ஷேப்பை சேஞ்ச் பண்ணுது. பர்பெண்டிகுலர் என்ன இது டான்ஜென்டியல் ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால ஷேப் சேஞ்ச் பண்ணுது. இது வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் ஆகும். இது அதனால வந்து வால்யூமை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போத் ஷேப் அண்ட் சைஸ் சேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when a spiral spring is stretched by force. அடுத்த கொஸ்டின் பாருங்க. a metallic cube whose each side is 10 cm is subjected to a shearing force of 100 kg force. calculate the shearing produced அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து புரியுது இல்லைங்களா? அப்போ வந்து ஷியரிங் ப்ரொடியூஸ்டுன்றது இங்கே ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாம் பாருங்க ஆன்சர் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னால அங்கே ஷியரிங் ஜென்ரலாக கேட்டாலும் அதை ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ ஷியரிங் ஸ்ட்ரெஸ் எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணோம் ஃபோர்ஸ் பை ஏரியா போடணும். ஆனால் ஷியரிங் ஸ்ட்ரெஸ்னா டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா தான் ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு வரும். இப்போ வந்து இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கிலோகிராம் ஃபோர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர்ஸ் எல்லாம் பாருங்க நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் ஈக்குவல் எவ்வளோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜி நியூட்டன். அப்படின்னா ஃபோர்ஸ் இங்கே எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க 100 கிலோகிராம் ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ 1 கிலோகிராம் ஃபோர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம் ஜி நியூட்டன் போடணும். ஸோ இன்ட்டு ஜி நியூட்டன் வருது. ஜி வந்து 9.8 வரதுனால அப்போ 9.8 இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். அப்போ ஃபோர்ஸ் வந்து 980 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. அப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம 980 நியூட்டன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 100 கிலோகிராம் ஃபோர்ஸ் வந்து 980 நியூட்டன் டிவைட் பை ஏரியா. ஏரியா பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க? சைட் ஸ்கொயர். அப்போ 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 10 × 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். அப்போ 10 × 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க 980 இருக்கு. இங்கே 10 ஸ்கொயர் 100 வரும். இது 10⁻⁻2 என்ன வரும்னா 10⁻⁻4 வரும். அப்போ ஆக மொத்தம் இங்கே கீழே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 இந்த 2 10⁻⁻4 கேன்சல் ஆச்சுன்னா 10⁻2ன்னு இருக்கும். இந்த 10⁻2 மேலே போயிடுச்சுன்னா 980 × 10⁻2 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்க்கு நியூட்டன், ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் வருது. அப்போ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரை தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 9.8 × 10⁻4 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 9.8 × 10⁻4 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க 12th கொஸ்டின் போலாம். தி லெங்த் ஆஃப் தி ஒயர் இஸ் ரெடியூஸ்டு பை ஆஃப். வாட் வில் பி தி எஃபெக்ட் ஆன் தி இன்க்ரீசிங் இட்ஸ் லெங்த் அண்டர் கிவன் லோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, நல்லா கவனிங்க. இப்போ வந்து லெங்த் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க, ரெடியூஸ் பை ஆஃப் சொல்லிட்டாங்க. இப்போ யங்ஸ் மாடலஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் இன்ட்டு எல் டிவைட் பை ஏ இன்ட்டு எலாங்கினேஷன், சேஞ்ச் இன் லெங்த். அப்போ சேஞ்ச் இன் லெங்த் இங்கே எஃப் ஏ எல்லாமே கான்ஸ்டன்ட், ஒய் கான்ஸ்டன்ட். அப்போ சேஞ்ச் இன் லெங்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒரிஜினல் லெங்த். அப்போ லெங்த் வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ டெல்டா எல் பை இனிஷியல் டெல்டா எல், இனிஷியலா லெங்த் வந்து எல்னு எடுத்துங்க, ஃபைனலா லெங்த் வந்து எல் பை 2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இனிஷியல் சேஞ்ச் இன் லெங்த் பை ஃபைனல் சேஞ்ச் இன் லெங்த் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் லெங்த் பை ஃபைனல் லெங்த் எல் பை 2 போட்டோம். எல் கேன்சல் ஆயிடுச்சு, இது 2 மேலே போயிருதான். அப்போ இஸ் ஈக்குவல் 2 வருது. அப்போ சேஞ்ச் இன் லெங்த் பிகம்ஸ் என்ன ஆகும்னா டெல்டா எல் பை 2ன்னு வந்துருது. அப்போ சேஞ்ச் இன் லெங்த் ரெடியூஸ்டு பை ஆஃப் அப்படின்னு வருது. 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A wire of length 2.5 meter has a percentage strain of 0.012% under a tensile force.
தி எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ்ட் இன் தி ஒயர் வில் பி கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பாருங்க. லெங்த் ஆஃப் தி ஒயர் 2.5 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஸ்ட்ரெயின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்ட்ரெயின் வந்து 0.012 டிவைட் பை 100 போட்டு, ஏன்னா பர்சன்டேஜ் இருக்கு, இந்த பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணணும்னா 1/100. பர்சன்டேஜ் வந்து பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 1/100ன்றது உங்களுக்கு தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஸ்ட்ரெயின் தெரிஞ்சு. அடுத்து ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஸ்ட்ரெயினுக்கு வந்து ஃபார்முலா, ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த் வரும். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சேஞ்சிங் லெங்த் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சேஞ்சிங் லெங்த் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் போட்டோம்னா, அப்போ இந்த ஃபார்முலால இருந்து நம்ம சேஞ்சிங் லெங்த் எப்படி எழுதலாம் பாருங்க. சேஞ்சிங் லெங்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு லெங்த் எழுதிக்கலாமா? ஸ்ட்ரெயின் இன்ட்டு லெங்த். அப்போ ஸ்ட்ரெயின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.012 பை 100 போட்டுங்க. 0.012 டிவைட் பை 100 போட்டாச்சு. அடுத்து லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. லெங்த் வந்து 2.5. ஸோ இன்ட்டு 2.5ன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை சிம்பிளை பண்ணலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 × 10⁻⁴ மீட்டர் கிடைக்கும். இது எப்படி எழுதலாம், 0.3 மில்லிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். 0.3 மில்லிமீட்டர் எழுதிக்கலாம். அப்போ 0.3 மில்லிமீட்டர் எங்க இருக்கு பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 13th வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் போலாம் பாருங்க. A cube is subjected to a uniform volume compression. If the side of the cube decreases by 2%, the bulk strain is dash னு கேட்டிருக்காங்க. அப்போ பல்க் ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, பல்க் ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். இதுதான் வந்து பல்க் ஸ்ட்ரெயின். சரிங்களா? இந்த பல்க் ஸ்ட்ரெயின் தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பல்க் ஸ்ட்ரெயின் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன, சைட் ஆஃப் தி கியூப் டிக்ரீசஸ் பை 2% சொல்லியிருக்காங்க. அப்போ சைடுன்றது ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏ இல்லைன்னா லெங்த் எடுத்துக்கலாம். அப்போ சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த் வந்து 2% கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எல் கியூப்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது இப்போ இந்த ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் வேல்யூக்கு என்ன பண்ணணும்னா, சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் ஈக்குவல் டு இந்த பவர் டைம்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த் போட்டுக்கணும். இது எப்போ எழுதணும்னா, ஸ்மால் சேஞ்ச் இன் வேல்யூ, அதான் அந்த பர்சன்டேஜ் வந்து ஸ்மால் பர்சன்டேஜ் சேஞ்சாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஃபார்முலா எழுதணும். இங்கே நமக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து 2%, ஸ்மால் சேஞ்ச் தான் இருக்குது. அதனால வால்யூம்க்கு வந்து ஈக்குவல் டு சைடு கியூப் தெரியும். அப்போ ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பவர் டைம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் லெங்த் அப்படின்னு எழுதிக்கணும். அப்போ இது பர்சன்டேஜில் எழுதும் போது என்ன வந்துடும் பாருங்க. அப்போ பர்சன்டேஜில் எழுதும் போது, அப்போ ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் பர்சன்டேஜில் எழுதும் போது என்ன வரும்னா, 3 டைம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் லெங்த் இன் பர்சன்டேஜ் வந்துடும். அப்போ இது வந்து 2% கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 2% கொடுத்ததுனால 3 × 2 என்ன வருது சொல்லுங்க, 6% வருது. பர்சன்ட்டை நம்ம கேன்சல் பண்ண என்ன பண்ணும், 1/100. பர்சன்ட் எடுக்கிறது 1/100 போட்டுருங்க. அப்போ 6/100 என்ன வருது பாருப்பா, 0.06 அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஆன்சர். ஸோ 0.06ன்றது fourth option correct. அடுத்து 15th question பாருங்க. A metallic cube of side 10 cm is subjected to a shearing force of 300 kg force. The top face is displaced through 0.25 cm with respect to the bottom. Calculate the shearing strain produced கேட்டிருக்காங்க. அப்போ shearing strain producedக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க. ஒரு கியூப் இப்படி இருக்கு. இது வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த லோயர் சர்ஃபேஸ் ஃபிக்ஸ்டுன்னு அஸ்யூம் பண்ணி, அப்பர் சர்ஃபேஸ் வந்து டிஸ்பிளேஸ் பண்றோம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்பர் சர்ஃபேஸ் இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. இப்போ டான்ஜென்டியல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணி டிஸ்பிளேஸ் பண்ண போறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பாயிண்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருது. எங்க போயிருது பார்த்தீங்கன்னா, இந்த ஏ வந்து இந்த ஏ டேஷுக்கு வந்துருது, பி வந்து இங்க பி டேஷுக்கு இப்படி போயிருச்சு, இந்த பாயிண்ட் போயிருச்சு, இப்படி டிஸ்பிளேஸ் ஆயிருச்சு. அப்படின்னா இந்த அப்பர் சர்ஃபேஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு லோயர் சர்ஃபேஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்குப்பா. ஸோ இப்போ அப்பர் சர்ஃபேஸ் டிஸ்பிளேசஸ் வித் லோயர் சர்ஃபேஸ் எவ்வளோ லெங்த் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் லெங்த்துக்கு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. எக்ஸ் லெங்த் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel சர்ஃபேஸ் வந்து எல்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆங்கிள் தீட்டா இருக்குல்ல, அது ஆங்கிள் த்ரூ, அதாவது இந்த ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். இது இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துங்க. இது ஏ டேஷ் பி வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா, இதுல tan theta is equal to opposite side by adjacent side x/l. xன்றது என்ன சொல்லுங்க, relative displacement between two parallel surfaces divided by distance between two parallel surfaces எடுத்துக்கிறோம். இந்த தீட்டா தான் நம்ம வந்து ஸ்மால்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். தீட்டா ஸ்மால்னா, இஃப் தீட்டா வந்து ஸ்மாலா இருந்தா தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு tan theta ன்னு எழுதிக்கலாம். அதாவது தீட்டா வந்து ஸ்மாலா இருக்கும்போது, தீட்டா ஸ்மாலா இருந்துச்சுன்னா tan theta ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்படி tan theta எடுத்துங்க. இந்த தீட்டா தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஷேரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஷேரிங் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, x/l வந்திருக்கு. இங்க x எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்போம், 0.25ன்னு கொடுத்துருக்காங்க. x வந்து நமக்கு 0.25ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து லெங்த் பாருங்க 10 cm, ரெண்டுமே சேம் யூனிட்ல கொடுத்துருக்காங்க.
அப்போ எக்ஸுக்கு வந்து 0.25 சென்டிமீட்டர்னு போட்டுட்டு எல் வந்து நம்ம இந்த எல் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படியே போட்டோம்னா சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிரும். 0.25/10 வந்து 0.025 கிடைக்குது. அப்போ ஷேரிங் ஸ்ட்ரெயின் வந்து 0.025. இப்போ இந்த ஷேரிங் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபோர்ஸ் தேவையில்லை, சும்மா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நமக்கு இந்த ஷேரிங் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் கேஸ் வந்து 0.025. ஸோ 15th கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்.